ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சேதவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். காலையில் வந்து எல்லாமே வேலையெல்லாம் பழமையாக முடிக்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:35. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. காலையிலேயே வந்து வீட்டில் இருந்து முட்டை வந்துச்சு. அது முட்டைனா முட்டை அந்த இது இல்லை, திங்கிற முட்டை இருக்குதுல்ல, அந்த முட்டை வந்துச்சு. அதை வந்து குப்பை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இருந்தோம். அப்புறம் இப்போ வேலை வந்துருச்சு. இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேங்க. என்ன வேலைக்கு போகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, பாருங்கள் பின்னாடி நிறையா இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் வந்து போகணும். மைதரு, அதுக்கப்புறம் மாமூரா, அதுக்கப்புறம் அதுவும் மாமூரா தான். அதுக்கப்புறம் வந்து துமா, ஆமாம் அல்துமாமா, அந்த அல்துமாமா அங்கேயும் போகணும். இப்படி நிறைய இடத்துல வந்து வீட்டில் இருந்து ஜாமான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாமான்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இப்போ வரணுங்க. வேலை அப்படி தான். இனி தெரியும் தானே, நோன்பு வர வரைக்கும் நிறையா வேலைகள் வரப்போக இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, நம்ம முதல்ல வந்து மைதரில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வருவோம். ஏன்னா மைதர் தான் இந்த பக்கமும் அதாவது நம்ம போகிறது இந்த பக்கம் மைதரு, துமாமா இந்த பக்கத்தில் இருக்குது. துமாமாலேருந்து அப்படியே கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா மம்மூரா வழியாக அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக இப்போ மைதருக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கைஸ். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நம்ம சையது சேனல் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். கத்தாரில் சமீபத்தில் ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து அவருடைய சாகசத்தை காட்டி வீடியோ போட்டிருந்தாரு. அதையுமே வந்து கத்தாரில் கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, நீ இப்படியா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை எடுத்து அப்படியே சுக்கு நூறாக போட்டு உடச்சி குப்பை தொட்டியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக நடந்த இன்னொரு சம்பவம், அதாவது 1996 நம்ம 95 இல்லை 99க்குள்ள மாடல் லேண்ட் குரோசரு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து இந்த மாதிரி ஹைவேல வந்து வீலிங் பண்ணி ஒரு ட்ரக்கில் போய் இடித்து அவர் வந்து நிற்காம என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாருங்க. இதை பார்த்த அதாவது இதை வந்து கேமராவில் பார்த்த நம்ம டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உடனே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த பைக்கை போட்டு எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரியாக இந்த வண்டியவும் நம்ம அந்த மிஷினுக்குள்ளே கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, ஃபுல்லாக, அதாவது வண்டியில் ஒரு பார்ட்ஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நொறுக்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த இரும்பு கடைக்கு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சுக்கா உடச்சி இது பண்ணி, அதாவது அந்த மிஷினில் விட்டாலே வண்டி சோழி முடிஞ்சிச்சு. ஒன்றுமே பிரயோஜனத்துக்கு ஒன்றுமே இது இல்லை. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை. ஒன்றுத்துக்குமே உபயோகப்படாத அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குனாக்கா, நீங்கள் வண்டியில் வந்து போகும்போது வரும்போதும் சரி, பிறருக்கு இடையூறு இல்லாமல் போகணும். நல்லா, அதாவது இங்கே உள்ள சாலை விதிகளை மதித்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்ற அந்த இதில் தான் வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து செஞ்சுறாங்க. நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எனக்கே அந்த இது நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குனாக்கா, நான் வந்து இந்த மாதிரி ரோட்டில் இருந்து வந்துட்டு நம்ம தெருக்கல்ல இருந்த ரோடுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ரோடு. அது பக்கத்தில் வந்து ஸ்கூல் இதுக்கெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து வண்டி எல்லாமே லைனாக நிற்கிது. எனக்கு வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து வந்த ஒரு ஜிஎம்சி பிக்கப்பு, ஆமாம் ஜிஎம்சி பிக்கப்பு, அவர் வந்து என்ன செஞ்சார், அவங்க வந்து என்னென்னா அந்த லோக்கல் பீப்புள் தான். அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்னுடைய வண்டியில் வந்து தட்டிட்டாரு. என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் குரோசரு 2014 மாடலு. அப்போ வண்டியில் தட்டவன் டிரைவர் சைடில் உள்ள டோரும் அதுக்கு பின்னாடி உள்ள டோரும் காலிங்க ஃபுல்லாக, அதாவது ஓப்பன் பண்ண முடியாது, தாண்டி தான் நம்ம போகணும். இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அப்போ அவர் இடிச்சிட்டு வண்டியை தட்டிட்டு நிற்கவும் இல்லை. ஆள் எஸ்ஸு. என்னால் வண்டியை முன்னாடி எடுக்க முடியாது, பின்னாடி எடுக்க முடியாது. சைடில் எடுத்தாக்கா அந்த பக்கத்தில் வந்து செவர் இதுகள்லாம் இந்த மாதிரி செவர் இதுகள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிளாக்கில் வந்து நான் நிற்கிறேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து வண்டிகளை பின்னாடி இருக்கிற வண்டிகள் முன்னாடி இருக்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம்
ஒதுக்கி நிப்பாட்டி எனக்கு வழி கொடுத்தாங்க. நானும் எவ்வளவோ போயிட்டு பிடிக்க பார்த்தேன், பிடிக்க முடியல. நான் திருப்பிட்டு வர்றதுக்குள்ள அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்கு. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி இடிச்சுட்டு போறதுனால அவங்க வண்டி மட்டும் சேதாரம் இல்லை, இப்போ நம்ம வண்டியும் சேதாரம். நான் வந்து கிவ்வே லைனில் நிற்கிறேன். கிவ்வே லைன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் வந்து வர்ற வண்டிகளுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு வழி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு எடுத்துக்கிறேன் நான். ஆனால் அவர் நான் இப்படி நிற்கிற வண்டியில் வந்து என்னை வந்து அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரே தட்டு தான் தட்டி தூக்கிட்டாரு. அப்போ நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன். எங்கள் ஓனர்கிட்ட சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னார். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கடுத்து அந்த ஸ்பாட்லேயே வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணதுனால அந்த போலீஸ்காரங்களும் வந்தாங்க. போலீஸ்காரங்களும் வந்து சுற்றி முற்றி பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்தது மெயின் வந்து எதை வந்து பார்த்தாங்கனாக்கா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ நமக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அதில் பால் கேமரா வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல அந்த ஸ்பாட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. போலீஸில் போய் சொன்னோம், நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் ஒரு பதில் எதுவுமே தெரியலை. அப்புறம் ஓனர் சொன்னார், சரி ஓகே, நீ போயிட்டு என்ன பண்ண, நான் ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வா. இங்கே வந்து வண்டி வந்து என்ன தட்டுனாலும் முட்டுனாலும் இது பண்ணாலும் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, போலீஸ் பேப்பர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. போலீஸில் போய் நம்ம கரெக்டான ரீசன் சொல்லி அந்த பேப்பர் எடுக்கணும். அந்த பேப்பர் எடுக்கிறதுக்கு 100 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் இப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா 100 ரியாலு. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அடுத்த வண்டியில் உள்ள இன்சூரன்ஸை எடுத்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து நான் என்ன செஞ்சேன், நான் ரிப்பேர் பண்ண போகிறேன், பாபா பேப்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் 100 ரியால் கட்டி பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெத்ராஸ் 2ல வந்து மெத்ராஸ் 2ல தான் நமக்கு வந்து எல்லா போக்குவரத்தும் அதில் தான் இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் கத்தாருக்கு வந்து வண்டி ஓட்டுறது இது பண்ணுறது எல்லாம் ஓகே சரியா. உங்களை நம்பி பல கோடி ரூபா மதிப்புள்ள வண்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த சிந்தனை நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. பட் உங்களுக்குன்னு ஒரு மைண்டு வந்து அந்த மாதிரி இது ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வண்டி கையில் கிடைக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா. கேமரா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா இருக்குது. இப்போ கூட நான் வந்து கையில் வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கலை, நான் ஸ்டாண்டில் மாட்டி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் இது பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலுமே வந்து ஸ்டாண்டில் வச்சு இது பண்ணாலுமே முழுக்க முழுக்க ஸ்டாண்ட்லேயே உங்கள் கை இருந்துடக்கூடாது. ஒரு தடவை வச்சிங்கனாக்கா கால் எதுவும் வருதுனாக்கா அட்டன் பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் கையில் வச்சு மொபைலை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியா ஸ்டாண்டில் வச்சா தான் நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டாண்டில் வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டும் போகக்கூடாது. இங்கே உள்ள டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோடைய ரூல்ஸை வந்து நாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் சரிங்களா. இப்போ நான் மைதரில் ஜாமான் எனக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா, பழைய காய்கறி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு வீடு. அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சிக்னலை வந்து பாருங்கள், இப்போ வரக்கூடிய சிக்னலை வந்து பாருங்கள். இந்த சிக்னல் வந்து முன்னாடி ரவுண்ட் அபவுடாக இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? ரவுண்ட் அபவுடாக இருந்துச்சு. ரைட் எடுத்தோம்னாக்கா சவுதி போகிற ரோடு இது சரியா. அந்த ரவுண்ட் அபவுட எந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வண்டி அதாவது ரோடையும் வந்து பிளாக் பண்ணி வண்டிகளை டேக் டிவிஷன் வச்சு பிரிச்சும் விடாமல் அழகாக வந்து சூப்பராக தவார சிக்னலாக மாற்றிருக்காங்க. எப்படி சிக்னலாக மாற்றிருக்காங்க. இந்த ரவுண்ட் அபவுட் மட்டும் கிடையாது, சூக்குல் அல்லலியில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுடையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அழகாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் நல்லா, அதாவது அந்த வண்டி அங்கங்கே போகும், அந்தந்த இடத்துக்கு போகிறது மாதிரியாக வச்சு அழகாக நீட்டாக சிக்னலாக மாற்றி மக்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, மம்மூராவில் வந்து ஒரு வீட்டில், ஆமாம், ஒரு மம்மூராவில் மொத்தம் 2 வீடுங்க. ஒரு வீட்டில் கொடுத்துட்டேன், அப்புறம் இன்னொரு வீட்டில் இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போகிறேன். இன்னொரு வீடு மம்மூராவில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து
இப்போ போகிற வீடு வந்து ஃப்ரெண்டு. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன், சரிங்களா? நம்ம முதலாளியுடைய ரிலேஷன். அது டீட்டெயில்ஸாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு இதாக இருக்குது. அதான் சரிங்களா? இப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு நேராக துமாமாவுக்கு போகணும். துமாமாவில் போயிட்டு அங்கே ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறது தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த 2 ஹரிதா மட்டும் இருக்குது. ஹரிதா அப்படின்னாக்கா பேக்கு அது வந்து ஹரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்குனாக்கா ட்ரெஸ்ஸு வச்சு கொண்டு போகிற பேக்குக்கு வந்து சாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அதாவது நம்ம கேரி பேக் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஹரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸு வச்சு கொண்டு போகிற பேக்குக்கு வந்து சாந்தா, இந்த கேரி பேக்குக்கு வந்து ஹரிதா. கீஸ் அப்படின்னா பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்குல்ல, அது வந்து கீஸு. இந்த மாதிரி நம்ம இந்த நூல் பேக் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து ஹரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மைதரில் உள்ள வீட்டுக்கு துமாமாவில் உள்ள வீட்டுகளையும் கொண்டு போய் ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே நேரம் வந்தேங்க வீட்டுக்கு. வரவும் சாப்பாடு இருந்துச்சு, நேற்று வச்சுருந்த சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே கிளம்புறோன்னாக்கா சைதா பேக்கரி, தோஹாவில் இருக்கிற சைதா பேக்கரிக்கு போய் அரை கிலோ ஜெய்தூன் காய் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்போ அதை வாங்குறதுக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஜெய்தூன் காய் அரை கிலோ 2 பீஸு, அது போக 6 ஜாத்தர் குப்பூஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஜாத்தர் அப்படின்னாக்கா அது வந்து அரபிக் அவங்களுடைய அந்த சாப்பாட்டுடைய ஸ்பெஷல். அந்த ஜாத்தர் ஜிபன்னா சீஸு. அந்த இதை வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க, குப்பூஸில் வந்து மேலே வந்து பரப்பி அதை வந்து ஓவன்லேயோ இல்லை வந்து இந்த அடுப்பு இருக்குது பாருங்கள், இந்த அடுப்புக்குள்ளே வச்சு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே இந்த தணல்லையும் சுட்டு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ரொட்டி. ஆமாம், அந்த இது. இப்போ அதை தான் வாங்குறதுக்கு இப்போ நான் வந்து சைதா பேக்கரிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரைட் சைடில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹசம் மால். சரிங்களா? சைதா பேக்கரிக்குள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்து இந்த ஸ்வீட் இதுகள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நமக்கு டேஸ்ட் பண்ண நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் இப்போ தான் வந்து நம்ம பீனட்டில் செஞ்ச ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரபிக் ஃபுட்டு தான். அரபிக் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு இல்லை, நம்மளும் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டேட்ஸ் வச்சு மேலே வந்து மேலே உள்ள ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, சும்மா நார்மல் ஸ்வீட்டாக இருக்குது. உள்ள டேட்ஸோடைய ஸ்வீட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. டைம் 5:17 ஆகிடுச்சு. நான் நேராக சைதா பேக்கரில் இருந்து வெளியில் வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபலாப்பில் வாங்கிட்டு இப்போ நான் திருப்பி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு மறுபடிக்கும் வேலை இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கனாக்கா கராஃபாவில் போயிட்டு ஹம்மூஸ் வாங்கணும். கராஃபாவில் உள்ள அல் பைரூத் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் உள்ள அந்த இது தான் பைரூத் ரெஸ்டாரண்ட்டு. வண்டி அங்கே போய் பார்க்கிங் பண்ணால் வண்டி பார்க்கிங் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இங்கேயே பார்க்கிங் பண்ணிக்கிடுவோம். அவர் பார்க்கிங் பண்ண போகிறாரா? ஓகே பார்க்கிங் பண்ண போகிறாரு போல. சரி, ஓகே, நம்மளும் அப்படி பார்க்கிங் பண்ணிவிட்டு போவோங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்து விட்ருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு இப்போ நேரம் வந்து பைரத்துக்குள்ளே வந்து போகணும். போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். ஹம்மஸும் ஹோல் மிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாச்சு. இப்போ இதில் வந்து வச்சு அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த பிளாஸ்டிக் அடித்து அப்படியே கொடுப்பாங்க. அந்த இது இதுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியலை, பார்ப்போம் எவ்வளோ. ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மேலே மூடி வச்சு பேக் பண்ணுறாங்க. அந்த மூடியில் வந்து ஒட்டாமல் இருக்குது. சரிங்களா? நல்லா ஒரு சுத்தமாக சுகாதாரமாக பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, அப்படியே வச்சா அப்புறம் மேலே வந்து ஒட்டாது. சும்மா நம்ம மவுண்டனில் ஏறி இறங்கினாலும் சரி தாங்க, ஒன்றும் செய்யாது.
அந்த இதை வந்து 4 ட்ரேயில் வைப்பாங்க. 10 நம்ம தெரியும். 10. ஒன்று கையில் தான் வச்சு கொண்டு போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வா, செம்ம பேக்கிங்கு. இப்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே. பைரத் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கிட்ட போனேங்க. ஃபோன் அடித்தாங்க, செய்து எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அந்த ஜாமானை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாஸ்மின் ஃப்ளவர் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க பேரை சொல்லி கேளு, கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் இப்போ நான் வந்து நேராக இங்கே வந்திருக்கேன் கைஸ் வாங்குறதுக்கு. ரோடு கிராஸ் ஆகும்போது பார்த்து கிராஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னு வைங்களேன் தட்டிடுவானுங்க. ஏன்னா இங்கே ரோடு ஃபுல்லாமே வந்து 80 60 இந்த மாதிரி தான், மெதுவாலாம் வரமாட்டாங்க. ஏன்னா ரோடோடைய ஸ்பீடு அப்படி தான் இருக்குது. சரி உள்ளே போய் நம்ம கேட்போம். நான் உள்ளே போனாலும் செம்ம வாடகையாக இருக்குது. ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. ஸோ கைஸ், நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளாக்க பெர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் சுற்றி ஃப்ளவரு இதெல்லாம் வச்சு ஓகே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்போம். பிரதர், திஸ் ஃப்ளவர் இஸ் ஹவு மச்? ஒன்லி 200 ரியானா? ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரியால் தான். சரிங்களா? இதில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த இலை வச்சுருக்காங்க, இந்த வெள்ளை ரோஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த செவ்வந்தி, வெள்ளை செவ்வந்தி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். பெர்ஃப்யூம்லாம் வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் புல் இருக்குது பாருங்கள். இந்த நம்ம மூணாறு போகும்போது கூட இந்த புல் வந்து மலையில் வந்து நிறையா வளர்ந்துருந்துச்சு. அந்த புல்லை வந்து வச்சுருக்காங்க. 200 ரியால்னாக்கா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4400 ஆயிடுச்சுங்க அது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்னோ மாதிரியே வந்து வச்சு செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பஞ்சுங்க தொட்டு பார்த்தா பஞ்சு சேம் ஸ்னோவில் நம்ம போனோம்னா எப்படி இருக்குது அந்த மாதிரியாகவே ஒரு ஃபீல் இருக்குதுங்க எனக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகிடுச்சு. எத்தனை 10 மணிக்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வண்டி மட்டும் உள்ளே வர வேண்டியது இருந்துச்சு. அந்த வண்டி இப்போ தான் வந்துச்சு. சரி, நான் போயிட்டு டோர் அடைச்சிட்டு வந்தேங்க. அதுவும் இல்லாமல் மதியம் வந்து தூங்கலையா, நல்லா தூங்கி போட்டேன். இப்போ கடைசியில் வந்து பார்த்தாக்கா ஓனர் வந்து சத்தம் போட்டார். எந்திரிச்சு போய் பார்த்தேன், என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி வந்து தண்ணி என்ன ஆட்டோமேட்டிக்லேருந்து லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அது எனக்கு தெரியல, அப்போ இருந்து அப்போ தான் வருது. ஆனால் பம்பு இதெல்லாம் எந்த வேலையுமே செய்யலை, அதெல்லாம் கரெக்டான டயத்துலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, நாளைக்கு வர விட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, நாளைக்கு வர விட்டு சொல்லு, இந்த மாதிரி தண்ணி நிற்காமல் போய்கிட்டே இருக்குது தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது என்னன்னாக்கா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து செட் பண்ணியிருக்காங்க தோட்டத்துக்கு. அது நமக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி வந்து அது ஸ்டாப் ஆகாமல் தண்ணி வந்து அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. நாளைக்கு அதுக்கு வேலைக்கு ஆள் வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும். அது ஒரு வேலை நமக்கு. அதை சொல்லி அந்த தண்ணியை வந்து நிப்பாட்டணும், அவ்வளோதான். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியது தான். உடம்புலாம் செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா மதியத்தில் இருந்து செம்ம வேலைங்க, பயங்கரமான வேலை, அப்படி ஒரு வேலையாக இருந்துச்சு. சரி ஓகே, ரொம்ப இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேணாம், நம்ம போயிட்டு தூங்கி காலையில் எழுந்திரிக்க வேண்டிய வேலைகளை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னொரு vlogல சந்திப்போம். பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.